தம்பின்றாங்களா சட்டசபையில் போயிட்டுங்க. இந்த 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 அக்கா என்ன சொன்னாங்க சொல்லுங்கள்? 3 முறை 4 முறை தம்பின்றாங்களா? சட்டசபை மரபே தெரியல அவங்களுக்கு. அங்கே அண்ணன் தம்பி உறவெல்லாம் கிடையாது சட்டசபையில். அங்கே போய் தம்பின்னு பேசுகிறாங்களே இந்த அக்கா, அந்த சொர்ணாக்கா. இவங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிலேருந்து சொன்னாங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கஷ்டப்படுற நான் தரேன் உனக்கு வந்து அப்படி ஏதாவது சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இத்தனைக்கும் எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அவங்க நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக கூட்டணியில் தான் தொடரணும், அதுதான் விஜய்க்கு ஆதரவு. அந்த மாதிரி அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு கேட்டால் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டால் இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்குறாரு. ஏன் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு சார். ஜானகி அணியில் போயிட்டு வந்து கலைஞர்கிட்ட போய் ஆதரவு கேட்கலையா? நான் கேட்குறேன். சும்மா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேவை பிடிக்கல, டிஎம்கே மீது வெறுப்பு. அவங்க தோல்வியை ரசிக்கிறாங்க. முக ஸ்டாலின் தோல்வியை ரசிக்கிறாரு. சிவி சண்முகம் அவர் பிரச்சனை அவருக்கு, அவருடைய கனவு நிறைவேறணும். சரிங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல அவர் கனவை. ஸோ அதுதான் இங்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். எஸ்பி வேலுமணி எல்லாருக்கும் தெரியும், ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்பி வேலுமணி வந்து யாருக்கு ஃபேவரான ஆள்? பாஜக. அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்பில் தெளிவாக இருக்கிறாங்க. யார்கிட்ட நம்ம வந்து ஆதரவு பெறணுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க.